வணக்கம், நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம ஸ்வீட் ஷாப்ஸ் போனால் அங்கே இருக்கிற ஸ்வீட்ஸ்லாம் நான் ரொம்ப அட்மையர் பண்ணி பார்ப்பேன். இதெல்லாம் செய்யலாமா, ஈஸியாக, கஷ்டமானு ரொம்ப யோசிப்பேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்வீட் காட்ட போகிறேன். இது டபுள் டெக்கர் கலாக்கண்ட். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டபுள் டெக்கர் கலாக்கண்ட் செய்யறதுக்கு முதல்ல 1 லிட்டர் பால் ஒரு கடாயில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். பால் நல்லா கொதிச்சு நல்லா திக்கான பிறகு அடுத்து இதில் 200 கிராம் பன்னீர் நல்லா கிரேட் பண்ணி போடணும். பன்னீர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்தது இதில் 200 கிராம் கோவா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது இனிப்பில்லாத கோவா, இது ஸ்வீட் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீரும் கோவாவும் பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இந்த மிக்ஸ்சர் நல்லா கட்டியாக திக்கார வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். பாலெல்லாம் வத்துற வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. ஓரளவுக்கு திக்காயிட்டு வருது. இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது இதில் 1 கப் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரை போட்டால் கொஞ்சம் இலகும், அதனால நல்லா கட்டியார வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வத்திருச்சு, நல்லா திக்கா கட்டியாக இருக்கு. அடுத்தது ஒரு சின்ன கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் சுற்றி நெய் தடவி செஞ்சு வச்ச கலாக்கண்ட் மிக்ஸ்சரை 2ஆ பிரிச்சுக்கணும். ஒரு போர்ஷனை கேக் டின்ல போட்டு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணணும். அடுத்து ஒரு கப்ல கொஞ்சம் பால் எடுத்து இதுல 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மீதி இருக்கிற கலாக்கண்ட் மிக்ஸ்சர்ல செஞ்சு வச்ச கொக்கோ பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு சாக்லேட் கலாக்கண்ட் மிக்ஸ்சர் தயாராக இருக்கு. இந்த பாதியை அதே கேக் டின்ல போட்டு நல்லா லெவல் பண்ணிடுங்க. நல்லா லெவல் பண்ண பிறகு கலாக்கண்ட் மேல பொடியா நறுக்கின பிஸ்தா பருப்பு போட்டு ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு லேசா அதை அமுக்குனீங்கன்னா உதிராம நல்லா இருக்கும். செஞ்சு வச்ச கலாக்கண்ட் கம்ப்ளீட்டா கூலாற வரைக்கும் டின்லயே விட்டுருங்க. இது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அது டின்ல இருக்கலாம். அப்பதான் அது நல்லா செட் ஆகும். தேவைப்பட்டா நீங்க ஃப்ரிட்ஜில் கூட வச்சு 1 மணி நேரம் அதை கூல் பண்ணலாம். 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கலாக்கண்ட் நல்லா செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுங்க. சூப்பரான டபுள் டெக்கர் கலாக்கண்ட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப அருமையான டபுள் டெக்கர் கலாக்கண்ட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஸ்வீட் நம்ம பார்த்த உடனே நினைப்போம், ஐயோ ரொம்ப கஷ்டம் அது எப்படி செய்யறதுன்னு. ஆனால் இந்த ரெசிபி வச்சு நீங்கள் ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.